Welcome to Streamax. 12th Max, Chapter 1, Applications of Matrices and Determinants, Essays 1.1, 13 sum, given A equal to 1 minus 1, 2, 0, B equal to 3 minus 2, 1, 1, and C equal to 1, 1, 2, 2. Find a matrix X such that A, X, B equal to C. நம்ம கொஷினில் ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சி. இதில் நம்ம எக்ஸோட மேட்ரிக்ஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவனில் இருக்க மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிடலாம். கிவன் ஏ ஈக்குவல் டு 1 minus 1 2 0, next B equal to 3 minus 2 1 1, C equal to 1 1 2 2, and A X B equal to C. இது வரைக்கும் கொஷினில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். எனக்கு எக்ஸ் வேணும்னா இந்த ஏவும் பியும் நான் கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பி கேன்சல் பண்ண என்ன செய்ய போகிறேன்னா போஸ்ட் மல்டிப்ளையிங் பை பி இன்வர்ஸ். போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். ஸோ பி இன்வர்ஸால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். போஸ்ட் மல்டிப்ளைனா நான் பின்னாடி மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது ஏ எக்ஸ் பி பின்னாடி ஒரு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். அப்போ எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏஎக்ஸ், ஸோ பி இன்வர்ஸ் பதிலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ். நம்ம ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரிஜினலாக என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போது ஏஎக்ஸ் ஐஎம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ பி நான் கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஏவை கேன்சல் பண்ணணும். ஸோ ஏ கேன்சல் பண்ண என்ன செய்யணும்னா ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரீ மல்டிப்ளை. ப்ரீனா ஏக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். அப்போ ஏக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸும் அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஏக்கு பதிலாக நான் ஐ ரைட் பண்ணிக்கலாம். ஐ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரிஜினலாக என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ ஐ இன்ட்டு எக்ஸை எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இப்போ நம்ம எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஏ மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 1 into 0 0, நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 2 into 1 minus 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2, 0 plus 2 2 which is not equal to 0, therefore A inverse exist. நெக்ஸ்ட்டு adjoint A ஃபைண்ட் பண்ணிடலாம். adjoint A equal to இந்த லீடிங் டயகனலை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம். 0 இங்கே வரும், 1 இங்கே வரும், 0 1. நெக்ஸ்ட்டு இந்த டயகனல் எலமெண்ட்டை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம். இங்கே -1 இருக்குது, ஸோ +1 வரும். இங்கே 2 இருக்குது, ஸோ -2 வரும். 1 -2 அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 0 1 -2 1. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. சி வந்து நமக்கு கொஷினில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
நாங்கள் பி மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2 1 1. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 3 மைனஸ் ஆஃப் 1 × -2 -2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +2 3 + 2 5 which is not equal to 0. Therefore B inverse exist. Next adjoint of B find பண்ணோம். adjoint of B equal to இந்த leading diagonal நமக்கு interchange பண்ணோம். 1 இங்கே வரும் 3 இங்கே வரும் 1 3. next இந்த diagonal நம்ம sign change பண்ணோம். இங்கே -2 இருக்குது +2 இங்கே +1 இருக்குது -1. next B inverse 1 by determinant of B into adjoint of B which is equal to 1 divided by determinant of B 5 adjoint of B 1 2 -1 3. B inverse நம்ம find பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x equal to A inverse C B inverse. இங்கே A inverse தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ A inverse தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு C மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு B inverse நம்ம ரைட் பண்ணோம். A inverse இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரைட் பண்ணிடலாம். x equal to A inverse 1/2 0 1 -2 1. நெக்ஸ்ட்டு C மேட்ரிக்ஸ் 1 1 2 2. நெக்ஸ்ட்டு B இன்வர்ஸ் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1/5 1 2 -1 3. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. 1/2 × 1/5 1/10. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். வர ஆன்சரில் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 × 1 0 1 + 1 × 2 2. First row second column 0 × 1 0 1 × 2 plus 2. Second row first column -2 × 1 -2 1 × 2 plus 2. Second row second column -2 × 1 -2 1 × 2 plus 2. இந்த 1/5 அங்கே 1/2 மல்டிப்ளை பண்ணி 1/10 ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் 1 2 -1 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1/10 0 + 2 2 0 + 2 2 +2 -2 கேன்சல் ஆயிரும். -2 + 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 1 2 -1 3 ஈக்குவல் டு 1/10. First row first column 2 × 1 2 2 × -1 -2. First row second column 2 2s are 4 3 2s are 6 plus 6. Second row first column 0 × 1 0 0 × -1 plus 0. Second row second column 0 × 2 0 0 × 3 plus 0 equal to 1/10 2 -2 cancellation 0 4 + 6 10 0 + 0 0 0 + 0 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நான் 10 காமனாக வெளில எடுக்க போகிறேன். ஸோ 1/10 × 10 காமனாக வெளில எடுத்தால் 0 1 0 0. இப்போ இந்த 10 10 கேன்சல் ஆயிரும். therefore x equal to 0 1 0 0. So, this is X matrix. The sum, that's all. Thank you.